ஈஸ்டர் எக்ஸ் நம்ம சின்ன வயசுல பார்த்த பிக்சார் மூவிஸ்ல நிறையவே ஒளிஞ்சிருக்கும். அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டர் எக்ஸ் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் A113 இது ஒரு ஃபேமஸான பிக்சார் ஈஸ்டர் எக். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட்ஸ்ல ஒரு கிளாஸ் ரூம் நம்பர் தான். இந்த கிளாஸ் ரூம் நம்பரை நம்ம ஈஸ்டர் எக்கா நிறைய அனிமேஷன் மூவிஸ்ல பார்த்திருப்போம். பிக்சாரோட அனிமேஷன் மூவிஸ்ல அது ஏன்னு பாத்தீங்கன்னா பிக்சாரோட அனிமேட்டர்ஸ் எல்லாருமே இந்த கிளாஸ் ரூம்ல தான் படிச்சிருந்திருக்காங்க. இது நீங்க எந்தெந்த இடத்துல பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா காரோட லைசென்ஸ் பிளேட்ல இல்ல ரூம் நம்பர்ல ஒரு டிஜிட்டல் கோடா அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த ஈஸ்டர் எக் வச்சுட்டே இருந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு டாய் ஸ்டோரி 2ல ஒரு காரோட லைசென்ஸ் பிளேட்ல இந்த நீங்க நம்பரை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ராட்டட்டூயில ஒரு ட்ரெயின் டிக்கெட்ல இந்த நம்பரை நீங்க பார்க்கலாம். அடுத்தது லக்ஸோ ஜூனியர் லேம்ப். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்சாரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ல வந்து ஒரு கேரக்டர் தான். அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேரே லக்ஸோ ஜூனியர் தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்சாரோட லோகோல அந்த ஐ மேல குதிச்சு குதிச்சு உட்காரும் பாத்திருக்கீங்களா ஒரு லேம்ப், அதுதான் அந்த லக்ஸோ ஜூனியர். இது ஒரு கேரக்டராவே பிக்சார்ல வச்சிருக்காங்க. இது அந்த இடத்துல முக்காவாசி நீங்க படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஏதாவது ஒரு லேம்ப் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஸோ ஜூனியர் லேம்ப் தான் வச்சிருப்பாங்க. பயங்கரமா வந்து இது ஒரு ஈஸ்டர் எக்கா ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு டாய் ஸ்டோரி 2ல பின்னாடி நீங்க வந்து லக்ஸோ ஜூனியர் லேம்பை நீங்க பார்க்கலாம். அடுத்த ஈஸ்டர் எக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பீஸா பிளானட் ட்ரக். இந்த பீஸா பிளானட் ட்ரக் எல்லா பிக்சாரோட மூவிஸ்லயும் முக்காவாசி டைம் இருக்கும். ஆனா இதை ஸ்பாட் பண்றது கஷ்டம். இதை ஃபேன்ஸ் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு எங்க வருதுன்னு சொல்லி உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க தேடி. இதை நீங்க வந்து மான்ஸ்டர் சிங்க்ல ஒரு சிட்டிக்குள்ள ஒரு மாதிரி எல்லா வேன்ஸும் போயிட்டு இருக்கும்போது அங்க இந்த வேன் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டர் எக். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் அண்ட் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹனி மிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, bye and take care.